வணக்கம் சகோஸ், நான் உங்கள் விசு. ஆமாங்க. எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டாங்க. பிக் பாஸு சிறப்பாக பண்ணிட்டாரு. என்னங்க பண்ணுறது? இல்லை, ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோன்னே ரெட் கார்பெட் வரவேற்பு ஜாக்லினுக்கு மக்களால் வழங்கினாங்க. அதுக்கு ஜாக்லின் ரொம்ப பயப்பட்டாங்க. ஏனென்றால் இதுக்கு முந்தின சீசன்கள்லாம் இது எப்படின்னா, இதுக்கு முந்தின சீசன்களில் இல்லை சாரி, இதுக்கு முன்னாடி ஒரு சீசனில் யார் ஓவியா பேர் மறந்துச்சே, நல்ல பேராச்சே, அவன் ஓவியா அவங்களுக்கு ஐயோ பேரில் சூப்பர் பேர் மறந்துச்சு விடுங்க. அவங்களுக்கு ரெட் கார்பெட் போட்டு விரிச்சு அதுக்கு அவங்க கீழே விழுந்து அந்த மாதிரிலாம் நடந்துச்சுல்ல. அதனால் இவங்க நல்லா பயந்துட்டாங்க. பயந்து போய் அழுதுட்டு இருந்தாங்க, எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு வழியாக பண்ண ஆரம்பித்தாங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணா? முத்துக்குமரன், பவித்ரா, ஜெஃப்ரி. இதில் ஜெஃப்ரிக்கு ஓகே, அவன் நல்லா விளாட்னா. அவனும் அதே மாதிரி ஆப்ரேஷனாக தான் விளாட்னான். அதே மாதிரி நல்லா முத்துக்குமரன் ஓகே. பவித்ராக்கு எனக்கு அந்த பெஸ்ட்டில் எந்த ஒரு இது இல்லாமல் அவங்க கொடுத்ததுக்கான இதுவும் எனக்கு அவங்க சொன்ன விதமும் எனக்கு ஓகே. ஆமாம். ஒஸ்ட்டில் அன்சிதாவும் சௌந்தர்யா ஓகே. அவங்க ஓகே, ரெண்டே நல்லா போயிட்டாங்க. சரி, விளாடலான்னு சொல்ல முடியாது. யாருமே விளாடலான்னு சொல்ல முடியாது, விளாடினாங்க. ஆனால் இவங்களுக்கு ஒத்துக்க இவங்க கொஞ்சம் குறைவு. அன்சிதாவை ஏன் சொன்னாங்க? அன்சிதா நல்லா தானங்க விளாண்டாங்க. அந்த அவங்க என்னதான் பண்ணாலும் டாஸ்க் அப்படிங்க. அவங்க ஏதாவது ஒன்று பண்ணி ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்களே தவிர அது என்னென்னலாம் பேசி இது பண்ணுறாங்க. தப்பு இல்லைன்னு சொல்லல, தப்பு தான். என்ன நடிக்கிறிய பாடி வா 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 பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க இது பண்ணாங்க, இரிட்டேட் பண்ணாங்க ஏத்தப்பில் விளாடுறவங்கள. ஓகே, ஆனால் அவங்க விளாட்னையில் அவங்களுக்கு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அருணும் கொடுத்துக்கலாம். இங்கே அருண் என்னங்க பண்ணார்? இங்கே அவர் தான் முதல்ல அந்த எல்லா கேமையுமே குட்டையை குழப்பிட்டு இருக்கிற அவர். அதனால் அது எனக்கு இது பண்ணல. அன்சிதா நான் அவங்கள பாராட்டுறேன் அந்த விஷயத்தில். அவங்க அதுக்கு டிசர்வ் கூட விளையாட்டு நல்லா தான் விளாண்டாங்க. அதனால் அது அவங்களுக்கு டிசர்வ் இல்லை. இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டில் நல்ல எல்லோரும் சொன்னதில் எனக்கு நிறைய இதில் எனக்கு டிசர்வ் பாயிண்டாக தான் இருக்குது. நான் அதை ஒத்துக்கிறது மனநிலையில் நான் இல்லை. ஆமாம், எனக்கு அதனால் ஓகே. ஒரு சிலர் தீபக் அண்ணா சொன்னது அருண் சௌந்தர்யா ஆமாம், அவர் கொஞ்சம் கரெக்டாக சொன்னார். ஆமாம், அப்புறம் அந்த மாதிரி 2-3 பேர் கரெக்டாக சொன்னாங்க. இந்த இதில் ஒஸ்ட்டு பெஸ்ட்டில் என்ன இருந்துச்சுன்னா, யாருக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு இந்த வாரம் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு. ஆமாம், இதான் 12வது வாரமா 12வது வாரம் ஓகே, எல்லாம் தெரிஞ்சிச்சு. எனக்கு இவ்வளோ நல்லா உள்ள அண்ணன் அனுப்பிச்சுதா எனக்கு இன்றைக்கி பேசுனது பிடிக்கலைங்க. என்னடா இவன் நல்லாவும் சொல்கிறான் இப்படியும் சொல்கிறான்னு பார்க்காதீங்க.
அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி அதை நீங்கள் அதை எப்படி சொல்லதுக்குன்னு கூட எனக்கு தெரில. அவங்க சாச்சனா இல்லாத குறைய அவங்க தீர்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் குழாயடி சட்டை எதாவது நடக்குதா சொல்லுங்கள்? ஆமாம், அதுக்கு கவலைப்படாங்க, ஆள் இருக்குது நம்மகிட்ட. ஒரு கூட்டா வந்துடுவாங்க. குழாயடி சட்டைக்கெல்லாம் நீங்கள்லாம் போக வேண்டிய பாயிர வேண்டிய தேவையில்லை. ஒரு ஃபோனுக்காக வந்துடுவாங்க. நீங்கள் கொண்டே இருப்பீங்க, வயலில் கெட்ட வார்த்தையாக திட்டுவீங்க. அவங்க அப்படி இல்லை, அதோட வேறு லெவலு பிரிஞ்சு மேய்ஞ்சிருவாங்க போங்க. அதனால் உங்களுக்கு வீட்டு பக்கத்தில் குழாடி சட்டையோ ஏதோ ஒரு சண்டை நடந்துச்சுன்னா தயவுசெய்து அனுப்பிச்சிது அவங்க ஃபோன் நம்பரை வாங்கிடுங்க. சரியா? உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் அவங்க நம்பர் ஒன்று வாங்கிக்கோங்க. கொஞ்சம் உடம்பு தெரியல. அடுத்தபடியாக அது முடிஞ்சு அடுத்தால கோல்மால்னால் ஏதோ கோல்மால் பண்ணி இது பண்ணுறது, கோல்மால் அந்த மாதிரி தான் நினச்சிருக்கேன். இந்த தில்லுமுள்ளு பண்ணுறது, திருட்டுறது, இந்த ஏமாத்துறது தான் கோல்மால்னு நினச்சிருக்கேன். இங்கே ஒரு கேமையே கோல்மால் ஆக்கிட்டாங்க. ஆமாம், கோலு மாலு. யாருங்க அந்த டைட்டில் வைக்கிற நபர்? அவரை கொஞ்சம் எனக்கு பார்க்கணுங்க, ரொம்ப ஆசையாக இருக்குங்க. ரொம்ப அட்ராக்டிவாக பேர் வைக்காரு, ரொம்ப கரெக்டாக பேர் வைக்காரு. யார்? ஆனால் அதே மாதிரி தான் நடந்துச்சு, கோல்மால் தான் நடந்துச்சு அந்த டாஸ்க் வேறு. ஆமாம், அது தப்பில்லை. அடுத்தபடி அது கோல்மால் டாஸ்க்கு நடக்குது. என்னாச்சுன்னா பஸ்ஸில் கேம் ஸ்டார்ட் ஆகும். ஜெஃப்ரியை வந்து முத்து கொஞ்சம் டார்கெட் பண்ணி அடிச்சிட்ருக்காரு. அதுக்கு ஒரு ஜெஃப்ரி அடித்த பாலை இவர் நெஞ்சில் தட்டி அடித்து ஜெஃப்ரியே தட்டி விட்டுட்டார். ஓகே, அடுத்தபடியாக பவித்ரா அவர்கள் கூட நீங்கள் சண்டை போட்டு ஜெயிச்சிருக்கணும்ல. கேட்டாலும் ஒன்றுங்க, சண்டை போட்டு தோத்துட்டு போங்க. ஏன் இவ்வளோ ஒரு எச்சையான வேலை எதுக்கு? இப்போ அட்டனை போட்டுறேன். நானும் கொஞ்சம் ரவுட்டி ஆயிரும் போல இருக்கு, அவ்வளோ கோபமாக இருக்கும். நானும் அவர் அழுதாரன்னு பரிதாபப்பட்டேங்க. எனக்கு இப்போ கட்டுப்பாயிட்டு. அவர் ஒரு தப்பு செஞ்சுட்டாரு, நான் செஞ்சுட்டேன், அது சாரி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஓகே. நீங்கள் வந்து பாலை அவர் ஜெஃப்ரிக்கு சவுட்டி தான் அனுப்புறீங்க. சவுட்டி பவித்ராக்கு இப்படி உருட்டி அனுப்பிட்டு நீ அடிமா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுறாரு. கோல் போடுற இடம் இவ்வளோத்துக்கு இருக்குது. இவர் ஒரு சைடில் காலை நீட்டி வச்சுட்டு இப்படி நிற்காரு. அந்த அம்மையை அடின்றாரு. அந்த பால் இருந்தால போகுது. என்னங்க நடக்குது? எந்த ஒரு நியாயம்? அவன் கோடிக்கணக்கான ஒரு அந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அலைஞ்சு தெரியானுங்க. எனங்களாம் செய்யாயிடுச்சு. ஆமாம், அதனால் அது அப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு அது சுத்தமாக செட் ஆகலை. அதுக்கு பிறகு பவித்ரா கேட்டாங்க, ஒன்று இது நீ நியாயமாக தானே ஆடின, உனக்கு பார்வைக்கு இது கரெக்டாக ஆடுறீங்கன்னு கேட்டாங்க. ஓகே, சூப்பராக கேட்டாங்க. அந்த இதில் பவித்ரா நான் பாராட்டுகிறேன். இதில் ஒரு குட்டி இது இருக்குது. அந்த பாராட்டிலே ஒரு குட்டி இது இருக்குது. எனக்கு அந்த பாராட்டை முழுசாக ஏற்றுக்கிட்டதுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ட்ரிக்கியாக இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அதுக்கு பிறகு பிக் பாஸும் கேட்காரு, பவித்ரா இது உங்களுக்கு சரியாக இருக்குதான்னு கேட்குறாரு. ட்ரிக்கி சொல்லணும், அந்த ட்ரிக்கி எனக்கு சரியாக இல்லை பாஸ் அப்படின்றாங்க. சரியா இல்லைன்னு சொல்லிட்டுருக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சொல்கிறாரு நான் வந்து வேணுக்குன்னு பண்ணல, நான் தெரியாமல் தான் இது ஆயிடுச்சு, அவங்களுக்கு அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இது கரெக்டு தான் பாஸு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கேப்டன் பாஸ், ஐ ஆம் த கேப்டன். ஆமாம், அவங்க கேப்டனு. அவன் திரும்பவும் கேட்காரு பவித்ராட்ட, இது உங்களுக்கு மனசார கரெக்டாக படுதான்னு கேட்காரு. இந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை, இது வந்து கரெக்டாக இல்லை, தப்பாக இருக்குது, இது வந்து இந்த கேப்டன் எனக்கு இந்த கேப்டன்ஷிப் வேண்டாம்,
திரும்ப கேம் வச்சாலும் ஓகே, இல்லாட்டாலும் எனக்கு இந்த கேப்டன்சி வேண்டான்ட்டு இருக்கலாம். வேண்டான்ட்டு இருந்தாங்கன்னா மக்களே மேலே தூக்கி வச்சுருப்பாங்க. எவ்வளோ பெரிய சான்ஸுங்க இதெல்லாம். கொண்டே விட்டாங்க. அப்புறம் பிக் பாஸ் சொன்னார், உங்களுக்காக இங்கே ஒரு 500 பேர் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க, வெளியில் இத்தனோர் இது பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் என்னென்னா ஈஸியாக விட்டு நீங்கள் கேட்டை ஓப்பன் பண்ணி வைக்கிற, நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்ட்டார். ஆமாம், அவ்வளோ கோவப்பட்டார். எனக்கே கோவம் வந்துச்சுன்னா பாருங்களேன். அப்போ கூட அவ என்ன, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் பாஸ். அவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே உங்களுக்கு நாமினேஷன் பாஸ் கிடையாது. இப்போ வாங்கினேன், இப்போ கடைசியாக ராயனுக்கு கொடுத்த நாமினேஷன் பாஸையும் ரத்து செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே தான் தலைவருக்கு எங்கேயோ தட்டிட்டு, நம்ம ஏதோ ஒரு பேர் வாங்கலான்னு பார்த்தோம், நம்ம ஒருத்தவங்களுக்கு இது பண்ணி நம்ம கேப்டன் 4 தடவை போட்டுக்கிட்டு ஒரு தடவை கூட கேப்டன் ஆகலையே அப்படின்னு ஒரு நல்ல பேர் வாங்க பார்த்தோம். ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மனசு அழுறாரு. உண்மையாக அழுறாரான்னு கேட்டாச்சுன்னா எனக்கு தெரில. கண்ணில் ஒரு செட்டு கண்ணீர் வரல, அந்த அளவுக்கு அழுக. தீபக் கேட்குறாரு, ஐயா முத்து ஐயா, நீங்கள் அந்த இதில் நீங்கள் தோத்த நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் கூட வெக்ஸான மாதிரியே இல்லை, ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்பட்ட மாதிரி இல்லை, அப்படியே எதாச்சியாக விட்டு கொடுத்து வந்த மாதிரி தான் எங்களுக்கெல்லாம் தோணுச்சுங்க. நீங்கள் இப்படி சொல்கிறது எனக்கு இதாகல. நான் அது என்ன நினச்சேன்னா சொல்கிறாரு, நான் அது என்ன நினச்சேன்னா, நான் ஏற்கனவே கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ரக்கடாக டீல் பண்ணிட்டேன்னு எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நான் அடித்து எதாவது ஆச்சுன்னா, அதனால் எதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்றாரு. அதனால் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எனக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை, நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு இங்கே பால் திறக்க ஞாபகம் இல்லை அப்படின்றாரு. இதெல்லாம் தேவையே இல்லை. நல்ல அந்த தொலைநோக்கு பார்வையுடன் பார்க்க வேண்டிய தேவையில்லை. சும்மா பார்த்தாலே நமக்கெல்லாம் தெரியுங்க இந்த கேமு. சும்மா பார்த்தாலே தெரியும் நமக்கு. இவர் இப்படி நிற்காரா, பால் இருந்தாலும் போகுதா, அப்படின்றாரு. இப்படி கடிச்சு காலை வச்சு ஒரு எத்தத்தில் இப்படி வச்சாச்சுன்னா எப்படிங்க முடியும்? தரையோடி ஒரு பால் இப்படிங்கிறாரு. ஓகே, பயாஸ்டு. அவர் பயாஸாக ஒன்று பண்ணார், அது பயாசத்தை போட்டுரும் போல இருக்கு நண்பர்களே. ஆமாம், பயாஸ் நல்லா இருக்குல்ல. ஆமாம். அடுத்தால இப்படியே இது 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 ஃபுல்லாக இந்த இன்னைக்குள்ள டாபிக்கு, வேறு எதுவும் இல்லை. அந்த ரெட் கேப்பெட்டு வேறு என்ன இருந்துச்சு, அது ப்ரொமோஷன் இருந்துச்சோ. ஆமாம், அவர் ஒரு வார்த்தை புத்துக்குன்னு சொல்லிருக்கலாம், ஒரே ஒரு வார்த்தையில் முடிச்சிருக்கலாம் அந்த டாப்பிக்கை. ஐயா, நான் கொஞ்சம் நானாக தெரியாமல் இதை பண்ணிட்டேன், எப்படி தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படி நானாடு தான் விட்டு கொடுத்துட்டேன், தெரியாமல் விட்டு கொடுத்துட்டேன், பிக் பாஸ் என்னை மன்னிச்சிருங்க, இந்த ஊருக்கெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு கேட்டால் கூட அவர் ஏதோ ஒரு மனப்பான்மையில் சரி உண்மையை தான் ஒத்துக்கிட்டானே அதனால் இது பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ராயனுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுத்துக்கலாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்துக்கலாம். அப்போ கேப்டன் தான் அந்த பிள்ளை வின் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு நான் இதுன்னு நல்லா பேசிட்டு இருந்தார். இதுக்கு இடையில நம்ம ஜாக்லின் அக்கா பயத்திலேயே அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நீ இதை இப்படி பார்க்காத, முத்துக்குமரன் தான் சொல்கிறார் அந்த விஷயத்தில். முத்துக்குமரன் இது உனக்கு நீ 10 வாரம் நாமினேஷன் ஆகிருக்க, 10 வாரத்துலேயே நீ மக்கள் இந்த மாதிரி நினச்சிருந்தா உன்னை ஒரு வாட்டியாக ஒரு 3 வாட்டி 4 வாட்டியில் ஏதோ ஒரு வாட்டியில் வெளியே அனுப்பிப்பாங்க. இது அதுக்காண்டில்ல, உனக்கான மரியாதைக்காண்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த இது பண்ணுறதுல அதை விட்டுருக்கேன். அப்புறம் இருக்காங்க மந்திரி வராங்க. மந்திரி வந்தோடனே நீ எனக்கு அடுத்தால ரெட் கார்பெட் போடு அப்படின்றாங்க. அப்போ அப்படின்னு பேசிட்டு இருக்க சமயத்தில்
பிக் பாஸ் கூடாது. என்னப்பா ரொயான் என்னப்பா ரெட் கார்பெட் போடுற இடத்துல இருக்குன்னு பண்ணுறதுன்னா ஜாக்லின் பக்கத்தில் தான்ப்பா இருக்கணும், நீ சௌந்தர்யா பக்கத்தில் என்ன பண்ணிருக்கான்றாரு. நமக்கு ஆமாம் இவங்க சௌந்தர்யா பக்கத்தில் இவங்க என்ன இந்த நல்ல புரியல. உடனே சொன்னோன்னா இவங்க உள்ளே ஓடி போடுற கிடுக்கிடுன்னு ஓடுறாரு. உடனே ஜாக்லின் கேட்டார், ஏம்மா ஜாக்லின்னு உனக்கு இப்போ ரெட் கார்பெட் யாருமா இருக்குன்றாங்க. எனக்கு மஞ்சரி போதுன்னு சொல்கிறாங்க. மஞ்சரி ரெட் கார்பெட் போடுறாங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க. அதுக்கு ஒரு ப்ரொமோஷனு அதெல்லாம் பேச வேண்டிய தேவையில்லை. ப்ரொமோஷன் அதையும் ப்ரொமோஷனில் பேச வேண்டியது இருக்குது. சாரி மறந்துட்டு சரியான ஒரு விஷயம். அந்த ப்ரொமோஷன் விஷயம் பேச ஜிம்மத்தில் பிக் பாஸ் வந்து ஒரு கொஞ்சம் நார்மலாக பேசுகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப இரிட்டேட் ஆன மாதிரி பேசிகிட்டு இருந்தார். எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தார். ஆமாம் அது ஓகே. அதனால் இன்றைக்கி அம்பிட்டுத்தேன் கரெக்டா. தயவு சேர்ந்து வீடியோ பார்த்துருங்க. ஒரு 16 நிமிஷம் பேசிட்டேன். நானும் இன்னைக்கு 2-3 வீடியோ போட்டேன். நைட்டா எபிசோடை பார்த்துட்டு அப்படியே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில் தான் என்ன எடிட்டிங்கெலாம் பண்ணி நாளைக்கு காலையில் ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் போடலான் இருக்கேன். போட்டால் நீங்கள் பார்க்கணும். தயவுசெய்து பாருங்கள். என்னோடய தம்ப்நெயில் ரெடி பண்ணணும், இந்த வீடியோவில் என்னென்ன தப்பு வேணுன்னெலாம் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்து எடிட் பண்ணணும். தயவுசெய்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாலும் பிரச்சனை, ஒரு லைக்கை போட்டுருங்க, ஷேர் பண்ணுறேங்க. ஓகே, முடிஞ்ச கமெண்ட் போட்டுட்ருங்க. கரெக்டா. கமெண்ட்டுக்கு தமிழில் என்ன பார்த்துட்டு வந்துடுறேன்.